स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாம் பட்டிமன்றம் நடத்தும் போது இதில் என்ன தலைப்பு? இளம் தலைமுறையிற்கு வளர்ச்சிக்கு பெரிதும் துணை செல்பவர்கள் தாயா தந்தையா என்ற பட்டிமன்றம் நடத்த முடியும் போது நடுவர்கள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், இளம் தலைமுறையினர் வளர்ச்சிக்கு தாயும் சிறந்த ஊக்குவிப்பாக இருப்பார்கள், அதே மாதிரி தந்தையும் அவரை ஊக்குவிப்பவராக இருப்பார் அப்படின்னு புரியணும். அப்ப எப்படி பேசணும்? எப்படி பேசணும்னா, தாயை பற்றி பேசும்போது தாயினுடைய சிறப்பை பேச வேண்டும், தந்தையை இழிவுபடுத்தக்கூடாது. அதே மாதிரி தந்தையினுடைய சிறப்பை பேசுபவர்கள் தந்தையினுடைய சிறப்பை மட்டும் பேச வேண்டும், தாயை இழிவுபடுத்தக்கூடாது. அந்த பட்டிமன்றம் தான் சிறந்த பட்டிமன்றம். ரெண்டு பேரும் பேசும்போது முடியும் போது என்ன தெரியணும்? தாயும் சிறந்தவள் தந்தையும் சிறந்தவள் தெரியணும். ஆனா நம்ம ஆர்வ மிகுதியினால என்ன பண்ணிடுறோம்? பேசி முடியும் போது கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு தாயும் சரியில்லை தந்தையும் சரியில்லைன்னு ஆயிடக்கூடாது. இதை பட்டிமன்ற பேச்சாளர்களும் நடுவர்களும் சிந்திக்க வேண்டும் நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப பெருசா தாக்குன மாதிரி தெரியல, நல்லா தான் பேசினாங்க. ஆனா இது நம்முடைய மனசுல இருக்கணும். கற்பிச்சிருந்தவர் கண்ணகியா சீதையா வைக்கலாம். ஆனால் பட்டிமன்றம் முடியும் போது கேட்பவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? கற்பிச்சிறந்தவர் கண்ணகி, கற்பிச்சிறந்தவர் சீதைன்னு தெரியணும். ஆனா கேட்டு முடியும் போது ரெண்டு பேருமே கற்பில்லாதவங்களும் தெரியும் அடிவாக பட்டிமன்றத்தவர்கள் பேசக்கூடாது. புரியுதா நான் சொல்லுடைய பொருள்? இது பட்டிமன்றத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நியதி, பொதுவான நியதி. நாம ரெண்டு பேர் எந்த தலைப்புல பேசினாலும் அவர்களுடைய சிறப்பை பேச வேண்டுமே தவிர மற்றவரை இழிவுபடுத்தக்கூடிய நிலைமை, எண்ணம், சிந்தனை நமக்கு வரக்கூடாது. இது அடிப்படை தேவை. நான் இங்கே இன்னி விட்டுறேன், அதை அங்கே விட்டுறோம். கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படை பைபிள், முஸ்லீம்களுக்கு அடிப்படை குர்ஆனுங்கிறதுல ரெண்டு அணியுமே ஒத்து போறாங்க. அதனால இப்ப சண்டை போடல, பட்டிமன்றம் ஒத்து போற அணி. இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்துக்களுக்கு அடிப்படையான நூல் அது வேதங்கள். நீங்க என்ன சொல்றீங்க? பகவத்கீதை. அவர் பகவத்கீதைன்னு சொல்றாங்க. உங்க அணியினர்லாம் என்ன சொல்லி அவர் சொல்றதை ஆதரிக்கிறீங்களா, இவங்க சொல்றதை ஆதரிக்கிறீங்களா? ரெண்டையுமே ஆதரிக்கிறாங்க. பாருங்க. ஏன்? ஆமா, அத நீ அம்மா கூட சாப்பிடுயா, அப்பா கூட சாப்பிடுயா? அம்மா கூடயும் சாப்பிடு, அப்பா கூடயும் சாப்பிடு, சேர்ந்து கூட சாப்பிடு. சொன்ன அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு சொல்லு. அதாவது ஜெயிக்க பக்கம் சாடிடலாம், மதில் மேல் புலையும்பாங்க. அங்க என்ன இங்கே இங்கே இல்லைங்க. சரி, இப்போ இவங்க வேதங்கள் சொல்றாங்க, இவங்க அவர் கீதைன்னு சொல்றாரு, இவங்க ரெண்டையும் ஒத்துக்கிறாங்களாம். நீங்க என்னமா சொல்றீங்க? மாட்டிட்டு முழிக்க வேண்டி இருக்கு இல்லையா? முதல்ல இறங்கி போயிருக்கல, இந்த சாமி நம்மளை இல்லா பாடுபடுது. நீ என்னப்பா சொல்ற? ரெண்டே ஒத்துக்கிறான். பரவாயில்ல, நீங்களும் ரெண்டே ஒத்துக்கிறீங்களா? இல்லை இல்லை, நீங்க சொன்னேதான். அவர் அவருடைய கருத்துல இருந்து, அவருடைய அணியில இருந்து மாறல. பகவத்கீதைங்கிற உறுதியா இருக்கார். இவங்க நீங்க எப்படி மாறுறீங்களா? நீங்க வேதங்கள் தான். நீ எப்படிப்பா? வேதங்கள். சரி, இப்போ இந்துக்களுடைய அடிப்படை நூல் வேதங்கள்னு இவங்க சொல்றாங்க. இதுல ஒருத்தர் பகவத்கீதை சொல்ல, நீங்க எல்லாம் என்னமா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இந்துக்களுடைய அடிப்படை நூல் பகவத்கீதை. இப்ப ஜனநாயக நாடு, எலெக்ஷன் வச்சு பார்த்துடும். இந்துக்களுடைய அடிப்படை நூல் பகவத்கீதைன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்கு. சரி, கைகளை போடுங்க. இந்துக்களுடைய அடிப்படை நூல் இவங்க சொன்ன மாதிரி வேதங்கள்னு சொல்றவங்க கை தூக்கு. கொஞ்சம் பேர் தான். வேதங்களுக்கு கொஞ்சம் பேர். ஓட்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அதிகம்? பகவத்கீதைக்கு. நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி சொல்றார், மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங் அப்படின்னு சொல்றார். மெஜாரிட்டி இஸ் ஆல்வேஸ் ராங் அப்படின்னு. அதனால இந்துக்களுடைய அடிப்படை நூல் வேதங்கள் தான். விவேகானந்த சுவாமி சொல்றார், ஸ்ருதிக்கு மாறாக ஸ்மிருதியில் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் அது தள்ளுபடி அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி அப்படிங்கிறது வேதங்கள். தமிழ்ல சொன்னா எழுதா கிளவி. ஏனென்றால்
நம்முடைய ரிஷிகள் பல லட்சம் ஆண்டுகளாக அவர்களுடைய தியானத்தின் மூலமாக, அவர்களுடைய அந்த இறை சிந்தனையின் மூலமாக அவர்களுக்கு தெரிந்த மந்திரங்களை தங்களுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சீடர்கள் அவர்களுடைய சீடர்களுக்கு சொன்னார்கள். இப்படி செவி வழியாக வந்ததுனால் அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. தமிழ்ல எழுதாக்கிழவி, எழுதவில்லை, சொல்லி சொல்லியே வந்தது. குரு சீடனுக்கு, சீடன் அவனுடைய சீடனுக்கு, திரும்பி சீடனுக்கு, சீடனுக்கு அப்படியே வந்தது ஸ்ருதி. விவேகானந்தர் சொல்றார், ஸ்ருதிக்கு மாறாக ஸ்மிருதியில் சொல்லுவது தள்ளுபடி அப்படின்னார். ஸ்மிருதினா என்ன? ஸ்ருதியை, அதாவது வேதங்களை அடிப்படையாக வைத்து அதன் பின்னால் எழுந்த நூல்கள் எல்லாம் ஸ்மிருதி அப்படின்னு பேர். ஸ்மிருதினா இதிகாசங்கள், புராணங்கள். இதிகாசங்கள் எதெல்லாம்? ராமாயணம், மகாபாரதம். அப்படிதானே? அப்படிதான். அவளுக்கு சந்தேகம் இருக்கு, ராமாயணமா மகாபாரதமா இதிகாசம்? ராமாயணமா மகாபாரதமா இதிகாசங்கிறது? ரெண்டுமே. பரவாயில்ல, கரெக்டா சொன்னா. ரெண்டுமே இதிகாசம். இந்த மகாபாரதங்கிற இதிகாசம் தான் உலகிலேயே மிக நீளமான காவியம். 1,00,000 பாடல்களுக்கு மேல் இருக்கின்றது. அந்த 1,00,000 பாடல்களில் 700 பாடல்கள் பகவத்கீதை 18 அத்தியாயங்களாக வைத்திருக்கிறார்கள். அந்த பகவத்கீதை இந்து சமயத்தினுடைய முக்கிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்கின்றது. ஆனால் அடிப்படை நூல் வேதங்கள் தான். பகவத்கீதையில தியான ஸ்லோகம் எழுதுறவர் சொல்றார், நீங்களும் அந்த பாட்டை படிச்சிருப்பீங்க. தியான ஸ்லோகம் படிச்சிருக்கீங்களா? பார்த்தாய பிரதிபோதிதாம் படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. சர்வோ, அதுல ஒரு பாடல், சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வல்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. இது தியான ஸ்லோகம். இது கீதையை புகழ்ந்து ஒருத்தர் எழுதின 9 பாடல் இது ஒண்ணு. நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன், கேட்டு சொல்லுவீங்களா? சொல்லாமா? சர்வோ உபனிஷதோ காவோ. இதையெல்லாம் சொல்றது போல ஏதாவது சினிமா பாட்டு பாடினா ஈஸியா சொல்லிவிடுவோம். இது என்ன எனக்கு வாயிலே நுழையாத மாதிரி அப்படிதான். சர்வோ, வார்த்தையா சொல்லு. சர்வோ உபனிஷத காவ, சர்வோ உபனிஷதோ காவ. என்ன? சர்வோ உபனிஷதோ காவ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து. நான் இன்னி 2 தடவை கூட சொல்லுவேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லுவேன். இதுல யாரு கரெக்டா திருப்பி காணாம சொல்லுவாங்க பார்க்கணும். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் டீ குடிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு போயாச்சு. நீ அது பிறகு திருப்பி நிகழ்ச்சி பட்டிமன்றம் தீர்ப்பை கேட்காமலே போயிட்டாங்களேம்மா. தீர்ப்பை சொல்லி இருந்தா அதை கேட்டா போயிருப்பாங்க. சரி, பரவாயில்ல. இப்ப எத்தனை பேர் நான் முடிக்க முன்னாடி போறீங்கன்னு தெரியல. சர்வோ உபனிஷதோ காவா, சர்வ உபனிஷதங்களும் காவன பசு. எல்லா உபனிஷதங்களும் என்னது? பசு. சர்வோ உபனிஷதோ காவக, எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள். இந்த உபனிஷதம் எங்க உள்ளது அப்படின்னு சொன்னா, உபனிஷதங்கள் வேதத்தில் உள்ளது. வேதத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். ஞான காண்டம், கர்ம காண்டம். இதெல்லாம் கர்ம காண்டம். திருப்பி கேட்பேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான காண்டம், கர்ம காண்டம்னு 2ஆ பிரிக்கிறாங்க. கர்ம காண்டத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி யஜ்ஞங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன செய்தா என்ன நடக்கும், மழை வரணும்னா என்ன மந்திரம் சொல்லணும், குழந்தை பிறகுன்னா என்ன மந்திரம் சொல்லணும், இதே மாதிரியான விஷயங்கள். நல்லது நடக்கன்னா என்ன பண்ணணும், யஜ்ஞத்தினுடைய அளவு என்ன, யஜ்ஞ பீடத்தினுடைய ஹோமகுண்டத்தினுடைய அளவு என்ன, இதை பற்றி எல்லாம் சொல்றது கர்ம காண்டம். ஞான காண்டம் என்ன சொல்லணும்னா, நீன்னா யாரையா, மனுஷன்னா யாரு, உலகன்னா யாரு, தெய்வம்னா யாரு, அதை சொல்றது ஞான காண்டம். நீ யார் அப்படிங்கிறத சொல்லித்தாரது ஞான காண்டம். நாம யாருன்னு நமக்கு தெரியாமலாம் இருக்கு. நீ யாருன்னு கேட்டா என்னமா சொல்லுவேன்? அவங்க பேரை சொல்லுவாங்க, கிருஷ்ணா சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயும் கேட்டா அப்பா பேரு, அம்மா பேரு, ஹைட்டு, வெயிட்டு, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, ஊரு என்ன படிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அவங்க. நீங்களும் அப்படி தானே சொல்லுவீங்க. வேற புதுசாக சொல்லுவீங்க. மனிதன். மனிதன். அவர் மனிதனா, நீங்க மனுஷிதானே. சரி, இப்போ அவர் சொல்றாரு, இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய இதை சொல்லுவாங்க.
இதுல நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது, நாம் யாருங்கிறத நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது உங்க ஊர்ல வந்து நான் பல தடவை சொல்லியாச்சு, ஆனா நீங்க மறந்துருப்பீங்க. நான் இப்ப சில கேள்விகளை கேட்க போறேன். என்ன கேள்வின்னா, நமக்கு உடம்புங்கிற இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. என்னைக்கா ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? சாவமா சாவ மாட்டோமா? சாவம், சந்தேகம் இல்லையே. பிறகு மாற்றி சொல்லப்படாது. சரி, ரைட். உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு, என்னைக்கா ஒரு நாளைக்கு அவுட். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் நாம கவனிக்கணும். நானுங்கிறது உடம்பா உயிரா? நானுங்கிறது உடம்பா உயிரா? உடம்பு, உயிர். உங்க ஒரே அடியிலே சண்டை வருதுமா? உயிர் தானே. நானுங்கிறது உயிர் தான். ஏன்னா உடம்பா இருக்க முடியாது. இப்ப நான் இப்ப பேசிட்டே இருக்கேன், டவுன் உயிர் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? ஐயோ சாமி போயிட்டாரே, நல்லது, தீர்ப்பு சொல்லுவாங்க, நாமளும் போயிடலாம் இல்லையா? இப்போ நாம உடம்பு இங்கே இருக்கும், ஆனா உயிர் போனா என்ன சொல்லிடுவாங்க? ஆளு போயாச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப நானுங்கிறது உடம்பா உயிரா? உயிர், சந்தேகம் இல்லையே. அடுத்த கேள்வி, உயிர் சாகுமா? உயிர் சாகுமா? உயிர் சாகுமான்? நீங்க ஆன்மான்னு சொன்னாலும் சரி, உயிர்னு சொன்னாலும் சாகுமா? சாகாது. சாகாது. அப்ப நானுங்கிறது உயிர் அல்லது ஆன்மா, உயிர் சாகுமா? சாகாது. திருப்பி இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா? யாரு மேக்ஸ் இல்லை? நல்லது. மேக்ஸ் இருந்தா, அதாவது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, யார் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டோ அவங்க கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா அவங்க கொஞ்சம் கூட ஞாபக சக்தி கூட உள்ளவங்களா இருப்பாங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு ஏன் கேட்டேன்னா, ஒரு ஃபார்முலா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கலான்னு கேட்க. அங்கே யாரோ கை தூக்குறாங்க, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? இல்லை. சரி, இப்போ நான் உயிர், உயிர் சாகுமா? சாகாது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்க. அப்ப நாம சாகுமா? நானுங்கிறது உயிர், உயிர் சாகாது. அப்ப நான் சாவனா? நானுங்கிறது உயிர் தானே, அப்ப உயிர் சாகாது இல்லையா? அப்ப நான் எப்படி சாவேன்? அதான் ஃபார்முலா கேட்டேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இல்லையா? கிடையாதா? யாரு சொன்னா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட்டா இல்லையா? இப்போ ஞாபகம் வந்துச்சு. இப்போ நான் உயிர், உயிர் சாகாது அப்படின்னா நான் என்ன ஆகக்கூடாது? சாகக்கூடாது. அப்ப நாம சாவமா? கொஞ்சம் முன்னாடி தான் சாவம் சொன்னீங்க, இப்பவுமே கட்சி மாறியாச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க மட்டும் தான் கரெக்டா சொல்லுது. சரி சரி. இப்ப நாம சாக மாட்டோம். அதனால தான் விவேகானந்த சாமி சொன்னார், அமிர்தஸ்ய புத்ரா, நீ தெய்வத்தன்மை வாய்ந்தவன், உனக்கு மரணம் கிடையாது, உன்னை பாவி என்று அழைப்பது பாவம் அப்படின்னு சிகாகோலம் வழங்கினார். அப்போ நான் யாருங்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துறது உபனிஷதங்களுடைய வேலை. அதனால அதுக்கு ஞானகாண்டம்னு பேர். அந்த உபனிஷதம் ஒவ்வொரு வேதத்திலும் மொத்தம் எத்தனை வேதம் உண்டு? 4 வேதம். ரிக்கு, யஜூர், சாமம், அதர்வணம். இந்த 4 வேதத்திலும் ஆக 1180 ஷாகாக்கள் உண்டு. ஷாகான்னா பிரிவு. எத்தனை பிரிவு? 1180. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு உபனிஷதம். அப்படி 1180 உபனிஷதங்கள் உண்டு. அப்படி 1180 உபனிஷத்துல நமக்கு இப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னது மொத்த 10 உபனிஷத்துக்கு தான் விளக்கம் எழுதி இருக்கிறார்கள். அந்த 10 உபனிஷதங்கள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக புழக்கத்தில் உள்ளது, பழக்கத்தில் உள்ளது. இந்த உபனிஷதங்கள்லாம் பசுக்கள். கான பசு. எது பசு? உபனிஷதங்கள் எல்லாம் பசுக்கள். சர்வோ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனக. பசுன்னா பால் இருக்கும். பாலை கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா? அப்படி பால் கறக்கிறது யாருன்னா கோபாலநந்தனன், கிருஷ்ணன் பால் கறக்கிறவன். அந்த கிருஷ்ணன் பாலை கறந்து தருவான். ஆனா பால் கறக்கணும்னா, பசுவிட்டு பால் கறக்கணும்னா வேற ஒண்ணு வேணுமா? துணைக்கு என்னது? பசுவிட்டு பால் கறக்கிறதுக்கு பசு எரியாம இருக்கணும்னா பக்கத்தில் இன்னொன்னு கூட கட்டி வைக்கணும். எது? கன்றுக்குட்டி வேணும். சர்வோ உபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வல்சக. கன்றுக்குட்டி யாருன்னா அர்ஜுனன். அர்ஜுனன் நிமித்தமாக நமக்கு சொல்லப்பட்டது. கன்றுக்குட்டி அர்ஜுனன். பார்த்தோ வல்சக சுதீர் போக்தா.
யார் அந்த பாலை சாப்பிடுறாங்கன்னா போக்தானா அதை உண்பவர்கள் யாருன்னா சுதீர்னா புத்திசாலிகள்னா. யாரு சாப்பிடுறாங்க? புத்திசாலிகள் சாப்பிடுகிறார்கள். எதை சாப்பிடுகிறார்கள்? பாலை. பால் என்ன அப்படின்னா கீதாமிர்தம். கீதாமிர்தம்னு சொன்னா கீதையாகி அமுதங்கிறது துக்தம் பால்னு அர்த்தம். சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வல்ச சுதீர் போக்தா துக்தம் கீதாமிர்தம் மகது அப்படி சொன்னான். ஸோ எல்லா உபனிஷதங்களில் இருந்தும் எடுத்த உண்மைகளை நமக்கு கீதையிலே பகவான் வைத்திருக்கிறார். நான் இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன். அதனால வேதங்கள் தான் நமக்கு அடிப்படை. அந்த வேதங்களில் உள்ள உண்மைகள் எல்லாம் கீதையில் இருக்கின்றது. எனவே கீதையை படித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். வேதத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் கீதையை படித்தாலே நமக்கு புரியும், தெரியும். ஆனாலும் நமக்கு அடிப்படைன்னு உள்ளது வேதங்கள். இப்ப சொல்லுங்க, வேதக்காரர்கள் நாமா மற்றவர்களா? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு குடும்பம், அதுதான் வசுதெய்வ குடும்பம். நாம் எல்லாரும் சகோதரர்கள். நம்முடைய மந்திரங்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சர்வே பவந்து சுகினகதான். ஏன் மதத்துக்கார மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்கறது இல்லை, என் கட்சிக்கார மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்கறது இல்லை, என் ஜாதிக்கார மட்டும் நல்லா இருக்கணும்னு கேட்கறது இல்லை, ஏன் மொழிக்கார மட்டும் நல்லா இருக்கிறன்னு கேட்கறது இல்லை. சர்வோ பவந்து சுகினக, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அதைத்தான் விவேகானந்தர் அங்கே சொன்னார். அதனால தான் சகோதரத்துவத்தை அவர் எடுத்து சொன்னதுனால இன்னைக்கு சகோதரத்துவ தினம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் கொண்டாடுறாங்க. அவர் சிகாகோவில் முதல்ல பேசின அந்த நாளை. அதனால நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களான், ஒரே தெய்வத்தினுடைய மக்கள் தான். சங்கரர் பாடுறார், மாதா பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர, பிதா தேவோ மகேஸ்வர பாந்தவ சிவ பக்தாச்சு சுதேசோ புவனத்திரயம் அப்படின்னார். எனக்கு அம்மா யாருடாண்ணா? தேவி தானே அம்மா. அப்பா யாருடாண்ணா? சிவபெருமான் தான் அப்பா. சொந்தக்காரங்க யாருன்னா? சிவபக்தர்கள். சிவபக்தர்கள்னா எல்லா பக்தர்களும் இறை பக்தர்கள். உனக்கு ஊர் எதுன்னா சுதேசோ புவனத்திரயம்னா இந்த பூமி மட்டுமல்ல, 3 உலகமும் எனக்கு சொந்த ஊர். சுதேசோ புவனத்திரயம். இந்த அளவுக்கு விரிவான எண்ணம் உள்ளவன் தான் ஹிந்து. அவன்தான் வேதக்காரன். ஏனென்றால் வேதத்தை அடிப்படையாக வைத்து அவன்தான் வழிபாடு செய்கின்றான், அவன்தான் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கின்றான். இந்துக்களுக்கு இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கிடையாது. ஆர்கெஸ்ட்ரா பார்க்கறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் சமய மாநாடு கேட்கறதுல இல்லை. இசை பட்டிமன்றம் நடத்தி யாராவது வந்து இசை பட்டிமன்றம் நடத்தினா அந்த பட்டிமன்றத்துக்கு வர கூட்டம் நம்முடைய பிள்ளைகள் நடத்துகிற பட்டிமன்றத்துக்கு வராது. ஏன்னா நாம இந்த சமயத்தை பற்றி தெரிய வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. ஒருத்தர் பேசும்போது பேசினார், 2 நாள் மே 1ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருந்து வந்த சுவாமி பேசினார். என்ன சொன்னார்னா, நாமெல்லாம் எதை விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க விரும்புகிறோம். கடவுள்கிட்ட போய் நாம் அதைத்தான் இதைத்தான்னு உலக இன்பங்களை எல்லாம் கேட்கிறோம். ஆனா கடவுளை அனுபவிக்க யாரும் விரும்பவில்லை, யாரும் அதில் ஆசைப்படவில்லை அப்படின்னு சொன்னார். உண்மையா பொய்யா? நாம யாருமே கடவுளை அனுபவிக்க வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கல. என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அந்த உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் இல்லை. ஒரு ஊரு 300 சமய வகுப்பு மாணவர்கள். அந்த 300 சமய வகுப்பு மாணவர்கள்ல சமய மாநாடு நடக்கும்போது இப்போ நானும் போயிருந்தேன். அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு சென்னையில இருந்து ஒரு பெரிய பேச்சாளர் இருந்தார், அவரும் போயிருந்தார். அவர் அதுக்கு பிறகு ஆசிரமத்துக்கு வந்திருந்தார். அவர் சொல்றாரு, 50 பேர் கூட அந்த பெரிய மண்டபத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்? சமய வகுப்பு வரவங்களுக்கு கூட சமய அறிவு வேண்டும் என்று ஆர்வம் இல்லை. பின்ன எதுக்கு சமய வகுப்பு வராங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒழுங்கு பரிசு கிடைக்க என்னால வராங்க, சான்றிதழ் கிடைக்க என்னால வராங்க, வித்யாஜோதி பட்டம் கிடைக்க என்னால வராங்க. இங்க சமய ஆசிரியர் எத்தனை பேர் வராங்க சமயப்புக்கு? 30 பேர் தான் வராங்களா? 30 பேர் சமயப்புக்கு வந்தால் 30 பேருக்கு மேலே இங்கே இருக்காங்களே, பெரிய பாராட்ட வேண்டிய ஊர் தான். உட்காருங்க, பட்டிமன்ற தீர்ப்புக்காக, நான் பேசுறதுக்காக இல்லை. சரி, இப்போ
அந்த ஊரில் 300 பேருக்கு மேல் சமயப்பு மாணவர்கள், 30 பேருக்கு மேல் சமயப்பு ஆசிரியர்கள். ஆனால் மொத்தம் இருந்தது 50 பேர். அது சமயப்பு ஆசிரியர்களோ மாணவர்களோ இல்லை, வெளியிலேருந்து வந்தோம். ஏன்னா நமக்கு சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. நமக்கு தெரிந்த சமயம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நாம் கோவிலில் போய் நம்முடைய பிரார்த்தனையை சொல்ல வேண்டியது சாமுண்டேஸ்வரி. சாமுண்டேஸ்வரிகிட்ட லிஸ்ட்டு கொடுக்க வேண்டியது, அந்த லிஸ்ட்டு படி எல்லாத்தையும் பேக் பண்ணி சாமுண்டேஸ்வரி டோர் டெலிவரி பண்ணணும். இல்லாட்டா கோவிலே மாற்றி போடுவோம், கடையை மாற்றுற மாதிரி கடவுளையே மாற்றி போடுவோம். அந்த மாதிரி நிலைமையில் தான் ஹிந்து இருக்கிறான். நாட்டை பற்றி எவனா கவலைப்படுறோமா? நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததுக்காக எவ்வளவு உயிரை விட்டார்கள். பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் கொடிகாத்த குமரனும் சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் எத்தனை பேர் நம்முடைய நாட்டிற்காக உயிரை விட்டார்கள். நாம உயிரை விட வேண்டாம். நம்முடைய நாட்டிற்காக, நம்முடைய பாரத பண்பாடை காப்பதற்காக நாம ஒவ்வொருவரும் நாம ஏதாவது தியாகம் செய்ய வேண்டும், ஏதாவது சிந்தனை பண்ண வேண்டும். நம்முடைய மதத்தை பற்றியோ, நம்முடைய பண்பாடை பற்றியோ, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியோ நமக்கு கவலை இல்லை. பட்டிமன்றமோ ஆர்கெஸ்ட்ராவோ இருந்தால் கேட்போம், அல்லது நாம் எழுப்பிப்போம். இதான் நம்முடைய நிலைமை. இப்படியே போனால் எங்கே போய் நிற்போம்? சிந்தனை பண்ணுங்கள். நாட்டிற்காக, நம்முடைய பண்பாட்டை காப்பதற்காக, சமயத்தை காப்பதற்காக என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நமக்கு அருள் புரியட்டும். வணக்கம்.